ஒரு ஊர்ல ஒரு சாபம் பிடிச்ச கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேல இருக்க ஆம்பளை பசங்க எல்லாருமே ஒரு மலை உச்சில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருவாங்க. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் இறந்து போனதுனாலயே அவ அந்த மலையில இருந்து குதிச்சு இறந்து போயிருப்பா. அதனாலயே 18 வயசு தாண்டி யாருமே திருமணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 வயசுக்கு மேல இருக்க எல்லா ஆம்பளை பசங்களையுமே அவங்கள அறியாமலே மலைக்கு மேல கொண்டு போய் அவங்களை கீழே தள்ளி விட்டுடுவா. இப்படியே இருக்கிறதுனால அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊருக்கு சாபம் பிடிச்ச கிராமம் அப்படின்னு பேரை வச்சு அவங்களோட பசங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல இருக்க 2 பேரோட பசங்க 18 வயசு முடிஞ்சதுமே அவங்களோட ஊருக்கு அவங்க அம்மாக்களை பாக்குறது அவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருப்பாங்க. அப்ப அதை பார்த்ததுமே அந்த பசங்களோட அம்மா அப்பா எதனால இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த கிராமத்துல நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு தான் உங்களை வெளிநாட்டுல படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் இல்லாம எங்களுக்கு பர்த்டே வரப்போகுது, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அந்த 2 பசங்களும் சாகாமலே இருக்காங்க. அப்போ அம்மா அப்பாவுமே அந்த ஒரு சாபம் பிடிச்ச கிராமத்தோட சக்தி இழந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல இருக்க ஒரு பையன் காலையில 5 மணி ஆனதுமே நேரா அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறான். அப்ப இந்த கவலையில அந்த பையன் கூட அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அதை நினைச்சு அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டியும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இறந்து போறது காரணமே உங்க அம்மா தான் அப்படின்னு. அப்ப இந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்க அம்மா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே மலை மேல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டா, அவ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கும் ஒரு யோசனை வருது. கண்டிப்பா அந்த மத்த பையனுக்கும் 18 வயசோட பர்த்டே வரும்போது அவனே கொலை பண்ண கொண்டு போவாங்க, அந்த நேரத்துல போய் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பையனும் அந்த மலை மேல ஓடி போகும்போது அந்த பையன் பின்னாடி ஓடி போய் அந்த பையனை புடிச்சு வச்சுக்கிறோம். அப்ப அதனால அந்த பையனாலையும் குதிக்க முடியல. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா பேய் வந்துடுது. அதுவும் அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணும் நான் தான் உன்னோட பொண்ணு, நீ எதுக்காக யாரோ பண்ண தப்புக்கு எல்லா பசங்களையும் பழி வாங்கிட்டு இருக்க, இப்போ நீ இந்த பையனை கொல்ல போறதா இருந்தா என்னையும் இந்த பையனுடைய செத்து கொன்னுடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் அந்த பேய்க்கு இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிய வருது. அதனாலயே அந்த பேயும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீயாச்சும் இனிமே நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் அந்த இடத்துல இருந்து போயிடுது. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிராமத்துல இருக்காங்க. அப்படியே இந்த கதையும் முடிக்கிறாங்க.